ஜோதிட சாஸ்திரத்திலே 3, 6, 8, 12 3, 6, 8, 12 அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தால் அதற்கு பெயர் விபரீத ராஜயோகம். நல்லது நடக்கணும்னு விதி இருந்தா தனி கொடுத்தால் எவர் தடுப்பா. தனிக்கு மத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவருக்கெல்லாம் அதிகபட்ச ப்ராசஸ் டைமே 1/2 hour 1 hour தான். இவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அடுத்த 1 hourல அது நடக்கணும், நடந்தாகும், கண்ணு முன்னாடி வரணும், வர வைப்பார் தான் சனி பகவானோட சாமர்த்தியம். லாட்ரி யோகம் இருக்கா, எனக்கு புதையல் யோகம் இருக்கா, ஓஹோ எனக்கு அப்ப 2 பொண்டாட்டி யோகம், அது கூட யோகமா சார்? இல்ல, எதா இருந்தாலும் நம்ம ஆட்கள் எப்படி கேட்பாங்க, யோகம் இருக்கா யோகம் இருக்கா யோகம் இருக்கா. அப்ப இந்த யோகங்கிறது என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட நிலை, அந்த இடத்துக்கு வரீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், ஒரு கனவு கனவாகவே இருப்பது நல்லது. அதை நினைவாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதனோட ஆன்மா உடைந்து விடும். அந்த மாதிரி தான் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன உங்களை நீங்க தான் அடுத்த டீம்ல இருந்து பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, அவன் நீங்க தான் குட் மார்னிங் கோச் கேட்கல, சத்தமா குட் மார்னிங் கோச் கேட்கல, நடந்து வருவாரு. என்ன இவருதான் நம்ம கோச்சாம்ல, ஆமா இவருதான் கோச், உங்களை பெண்ட் எடுக்க போறாரு. அடுத்த 2.5 வருஷமும் உங்களை ஒரு ஆளாகி எப்படி ஆளாக்குவார்? 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் யோகதான் லக்கு அது பந்தயம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களை நீங்க எப்படி ரெடி பண்ணணும்? சரி பகவான் கூட இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். விளையாட்டு வீரர்கள் 2ஆம் இடத்துல பொருளாதாரம், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பண வரவு, ரன்னிங் மணி, கேஷ் ஃப்ளோ. 2ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய அசட்ஸ். கும்பராசிக்காரர்கள், நான் ஏன் இத்தனை நாள் எனக்குன்னு ஒரு வீடு வாங்கிக்கவே, எனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கவே இல்லையே, நான் ஏன் இப்படி இருக்கேன் போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். சொத்து சேர்த்த ஆரம்பிக்கும். அடுத்ததா துலாம் ராசிக்கு சனி பகவான் என்னத்தை கொடுக்க போறார், என்னத்தை எடுக்க போறார்? என்னத்தை கொடுக்க போறாருன்னு நீங்க கேட்கக்கூடாது. காரணம் என்ன, துலாம் ராசிக்காரர்கள் மட்டும்தான் விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க போற ஒரே ஆள். விபரீதம், அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம்? 6ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். சரி, வருகிறார். 6ஆம் இடத்துல வருகிறவர் 6, 7, 8 பார்க்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஹரி. ஜோதிட சாஸ்திரத்திலே 3, 6, 8, 12 எப்படி 3, 6, 8, 12 அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தால் அதற்கு பெயர் விபரீத ராஜயோகம். இப்போ இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அது விபரீத ராஜயோகம். இத்தனை இருக்கே. இவங்களுக்கு 6ஆம் இடத்து சனி 6லிருந்து 8 தான் பார்க்கறான், அடுத்து 12 பார்க்கறான், அடுத்து 3 பார்க்கறான். அப்போ 3, 6, 8 4 ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்துங்கிற மாதிரி என்னமோ ஒன்று பண்ண போனாங்க, என்னமோ ஒன்று டெவலப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் சார், அவர் சொன்னார் சார், சரின்னு கேட்டேன் சார். அப்புறம் பார்த்தா நான் தான் இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டேன் சார். இப்போ நான் வெளிநாடுகளுக்கு நான் இப்போ நம்ம ஊர்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறேன் சார். திடீர்னு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. டக்கு 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 நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நல்லது நடக்கணும்னு விதி இருந்தா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனிக்கு மற்றவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவருக்கெல்லாம் அதிகபட்ச ப்ராசஸ் டைமே 1/2 hour 1 hour தான். இவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அடுத்த 1 hourல அது நடக்கணும், நடந்தாகும், கண்ணு முன்னாடி வரணும், வர வைப்பார். அதுதான் சனி பகவானோட சாமர்த்தியம். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. இந்த விபரீத ராஜயோகம் தருவதால் வறுமை ஒழிய போகிறது. சத்துருக்கள்லேருந்து விடுதலை கிடைக்க போகுது. இவங்களை பற்றி கொசிப் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. பாத்தியா இவருக்கு இது மாதிரி ஆச்சாம தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கடந்து அவர்லாம் யாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அந்த மாதிரிலாம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி கலக்க போறீங்க துலாம் ராசிக்காரர்கள். பிரமாதம். அடுத்ததா உங்களோட ஹார்ட் பீட்டான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு ஜோதிடர் இருந்தால் அது நான் மட்டும்தான். உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். 5ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்துக்கு வந்துட்டார் சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5இல் இருக்கின்ற சனி பகவான் என்ன யோகத்துக்கு வந்துட்டார். ஹரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தட்ட கேட்கும்போது என்ன கேட்போம், என்னையா சொல்றீங்க, எனக்கு லாட்ரி யோகம் இருக்கா, எனக்கு புதையல் யோகம் இருக்கா, ஓஹோ எனக்கு அப்போ 2 பொண்டாட்டி யோகம், அது கூட யோகமா சார்? இல்லை, எதா இருந்தாலும் நம்ம ஆட்கள் எப்படி கேட்பாங்க, யோகம் இருக்கா யோகம் இருக்கா யோகம் இருக்கா. அப்போ இந்த யோகங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலை விட அதிகமானது தான் யோகம்னு சொல்லுவோம். யோகம் அப்படி இருக்கு அப்படிமோ. அப்போ அந்த யோகத்திலே சனி வரும் பொழுது யோகத்தை எல்லாம் தருகிறார். என்ன வேணும், வீடு வேணுமா வச்சுக்க, அப்புறம் நெக்ஸ்ட் ஐயா அப்புறம் ஒரு 3 கோடி பணம், நெக்ஸ்ட் ஐயா ஐயா எங்கள் அப்பா உடம்பு சரியாகும், நெக்ஸ்ட் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போறீங்க, ஒரு நிமிஷம் சரிங்கயா நான் யோசிக்க விடுங்கயா அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது யோசிக்க கூட கேட்கும் வார்த்தையின் சொல்லின் வார்த்தையின் முடியும் முன்னே தரக்கூடியவர் சனி பகவான். அத்தனை யோகங்களை தருகிறார். 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5லிருந்து 7 பார்க்கிறார். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
காதல் வருகிறது. விருச்சிக ராசிக்காரங்களாம் லவ் பண்ணா எப்படி இருக்கும்? 5, 6 7 பார்க்கிறார். 7 பார்க்கின்ற சனி பகவான் என்ன வேணும்? நீ தான் வேணும் அப்படிங்கிற மாரி, அண்ணே நவரும் முரட்டு காதல்றா அப்படிங்கிற மாரி. அடுத்து 5ல் இருந்த சனி பகவான் 11 பார்க்கிறார். லாபத்த பார்க்கிறார். லாபத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது. புதிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ரன்னிங் மணி 2ஆம் இடத்த பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் செலவு பண்ண போறாங்க. இனிமே அது ஒரு 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 அழகா பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறாங்க. நல்லா இருக்க போறாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரமாதம். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த சனி பயிற்சி? தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு சார், 4ஆம் இடத்து சனி போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ண போகுது. உண்மையை சொல்ல போனா, அதாவது 2 விதமான டென்ஷன் இருக்கு உலகத்துல. கெட்டது நடந்து சுப செலவு அசுப செலவு மாதிரி தான். கெட்டது நடந்து டென்ஷன் ஆகுறது ஒண்ணு, நல்லதா நடந்து டென்ஷன் ஆகுறது ஒண்ணு. சில நேரங்கள்ல நமக்கு வாழ்க்கையில மூச்சு விட நேரம் இருக்காது, அவ்வளவு பிஸியா இருப்பீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த டீம் லீடருக்கு வேற வேலை இல்லை, எப்போ கேட்டாலும் என்ன தான் கூப்பிட்டு திட்டுவார் இருந்தாலும் அப்படின்னு நம்ம திட்டுவோம். சந்தோஷப்படுங்க, நீங்க புத்திசாலி, அதனால தான் அவர் உங்களை திட்டுறாரு, இல்லைன்னா வேற ஆளை செலக்ட் பண்ணியிருப்பார். நன்றாக புரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போகுது. அதனால வரக்கூடிய டென்ஷன். இது வரைக்கும் இருந்த லைஃப் ஸ்டைல் வேற. இது வரைக்கும் நீங்க டீம் மெம்பரா இருந்தீங்க, இனிமே டீம் லீடர் ஆக போறீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவை வருகிறது. 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட நிலை, அந்த இடத்துக்கு வரீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், ஒரு கனவு கனவாகவே இருப்பது நல்லது. அதை நினைவாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதனோட ஆன்மா உடைந்து விடும். அந்த மாதிரி தான் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க என்னென்ன உங்களை நீங்க தான் அடுத்த டீம் லீடர்னு பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, அவன் நீங்க தான் அடுத்த டீம் லீடர், அடுத்த டீம் லீடர் ஆக போறீங்க, அடுத்த படிநிலைக்கு போக போறீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 4ஆம் இடத்தை சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். 4ல் இருந்து 10 பார்க்கிறார். இங்கே தான் இருக்கு ட்விஸ்ட். என்னன்னா, உலக புகழ். எப்படி சொன்ன மிதுனத்துக்கு அந்த மாதிரி உலக புகழ் பெற போறீங்க. வேர்ல்டு பிராண்ட் ஆக போறீங்க. 10ஆம் இடத்தை புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற பிராண்டு, நீங்க தான் பிராண்டு. அதை அப்போ அடுத்து உடம்ப பார்க்குறாரு. அப்போ உடம்புல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியாகும். தனுசு ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுறீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் தொடங்கினாலும் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளெல்லாம் அதோட ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு அவ்வளோ பிஸியாக உங்கள் பிஸ்னஸ் போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா வாழ்வில் அடுத்து உங்களுக்கு இன்னொரு இதயம்னே கூட சொல்லலாம், மகத்தான மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது சனி பயிற்சி? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை உள்ளபடியே நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. உங்களை நான் பார்த்திருக்கிறேன், உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள், இவர்கள் வாழ்க்கையில சனி பகவான் 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. 3ஆம் இடம் என்பது சகாய சனின்னு பேர். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதை சகாய சனி என்று அழைப்பார்கள். சகாய சனி, சகாயம்னா என்ன அப்படின்னா உதவி செய்வது என்று பொருள். 3ஆம் இடத்து சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மென்டரா இருப்பார். காலையில குட் மார்னிங் கோச் கேட்கல, சத்தமா குட் மார்னிங் கோச் கேட்கல, அந்த எல்லாம் சனி பகவான் நடந்து வருவார். நீங்க என்ன இவரு தான் நம்ம கோச்சாம்ல, ஆமா இவரு தான் கோச், உங்களை பெண்ட் எடுக்க போறாரு. அடுத்த 2.5 வருஷமும் உங்களை ஒரு ஆள் ஆக்கிடுவார். எப்படி ஆளாக்குவார்னா, 3ஆம் இடத்துல இருந்து 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் ஒரு யோகஸ்தானம். லக்கு, அதிர்ஷ்டம், பந்தயம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களை நீங்க எப்படி ரெடி பண்ணணும், சனி பகவான் கூட இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி அது மாதிரி இருக்கிறவங்களை ஜெயிக்க வைப்பார். 3ஆம் இடத்துல இருக்கிறவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது 9ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய அதிர்ஷ்டம். அப்போ மகர ராசிக்கு சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணுவீங்க, அப்போ தான் அதிர்ஷ்டம் வந்துடும். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்போது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் டூர் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, ஃபன் பண்ணுறது. இந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்து உங்களை போட்டு பெண்ட் எடுத்தார். இப்போ அந்த ஆள் போயிட்டார், சந்தோஷப்படுங்க. இது சனி இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், சனி நகர்ந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. கும்பராசிங்க ஐயா அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலோட கும்பராசி நேயர்களுக்காக நான் பேசுகிறேன். சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே நேசிப்பவன் நான். 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு போய், அண்ணே நான் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய உத்தமர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால், பொதுவாகவே உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஜென்ம சனியாக 1, 2 போட்டு பெண்ட் எடுத்தான் சிறந்தாள். இப்போ 2ஆம் இடமாகப்பட்ட பொருளாதாரத்துக்கு போயிருக்கார். தனஸ்தானத்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 2, 3, 4 பார்க்குறார். 2ஆம் இடத்துலேருந்து 8 பார்க்குறார். 2ஆம் இடத்துலேருந்து 11 பார்க்குறார். அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா,
2ஆம் இடம் என்பது பொருளாதாரம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பண வரவை தருகிறார். ரன்னிங் மணி, கேஷ் ஃப்ளோ தரார். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய அசட்ஸ். அப்போ கும்பராசிக்காரர்கள், நான் ஏன் இத்தனை நாள் எனக்குன்னு ஒரு வீடு வாங்கிக்கவே இல்லை, எனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கவே இல்லையே, நான் ஏன் இப்படி இருக்கேன் போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். சொத்து சேர்த்த ஆரம்பிக்கிறீங்க. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ இது வரைக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் டீம் எல்லாம் வேற, புதிய டீம் உருவாகிறாங்க. புதுசாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கையை வேற மாதிரி கொண்டு போறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த சனி பகவான் தருகின்ற மாற்றம் பொருளாதார சுதந்திரத்தை தருகிறார். ஓகே. அடுத்ததா நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரீங்க, மீனராசிக்காரங்களாலே வந்து பெரிய மார்க்கெட்டிங் தான் அவங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சனி பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்கள் இவர்களை மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ராசியிலேயே சனி பகவான் வந்திருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் டார்கெட் அச்சீவ் பண்ண வைப்பார். ஒரு இலக்கு ஒன்று ஜெயிச்சிட்டா, ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 7, 10 பார்க்குறார். 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்த்தார். 7ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய திருமண வாழ்க்கையை பார்த்தார். 10 பார்க்குறார். இங்கே தான் இருக்குது ஸ்பெஷல். யாருக்கெல்லாம் சனி பகவான் 10ஓட கனெக்ட் ஆகுறாங்களோ உலக புகழ் பெறுவார்கள் டிஃபால்ட்டாக. அப்போது தனுசை போல, மிதுனத்தை போல நீங்களும் உலக புகழ் பெற போகிறீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இந்த எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, அந்த மாதிரி நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை, ஒரு விஷயத்தை உருவாக்குவார் சனி பகவான். அப்போ தொடர்ந்து வேலை பார்க்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் தொடுகின்ற தூரம் என்பது நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத தூரத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தருவார். இந்த ஜென்ம சனி என்பது சும்மா கிடையாது. உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பை ஆனாலுமே அடிக்ஷனை உருவாக்குவார். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். மேராசிக்காரர்கள் தீய பழக்கங்கள் எதுவும் பழக்காமல் இருக்கணும். ஆல்கஹாலிக்காக இருக்கக்கூடாது. ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒர்க்கஹாலிக்காக இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. மொத்தத்தில் 12 ராசிக்காரர்களோட மனதை வந்து ஓரளவுக்கு குளிர வச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.